ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது மீன் குழம்பு. இது எங்கள் வீட்டு ஸ்டைலில் நாங்கள் எப்படி வைக்கிறோன்னு பாருங்கள். அதுக்கு நான் சங்கரா மீனும் கிழங்கா மீனும் வாங்கி வச்சுருக்கேன். மீதி வறுக்க எடுத்து வச்சுருக்கேன். தலை கொஞ்சம் வால் இது மட்டும் எடுத்து குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள்: தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி. இதை வறுத்து அரைக்கிறதுக்கு வெந்தயம், ஜீரகம், தேங்காவை வதக்கக்கூடாது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டாச்சு. அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த வெந்தயமும் ஜீரகமும் வறுத்துக்கலாம். கருக்க விட்டுறாதீங்க, மாநிறமாக வறுத்தா போதும். சிவக்க வறுத்தாச்சு. இதை எடுத்து வேறு பவுலில் எடுத்து வச்சுருவோம். இதோட தேங்காய் போட்டு நம்ம அரைச்சிக்கணும். ஆறுனதுக்கப்புறம் நான் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு கடாயை எடுத்துக்கிட்டேன். அதில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சமாக ஒரு கை ஜீரகம் போட்டுக்கலாம், கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சோடனே சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் நல்லா சிவக்க இருக்கும், வறுக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்சுருந்த பச்சை மிளகாய், தக்காளியை சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம், உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா இந்த ஸ்டேஜில் நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். நான் மாங்காய் சேர்க்கறதுனால ஒரு கரைசலோடு போதும் ஊற்றிருக்கேன். புளி ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 4 டீஸ்பூன், நல்ல பெரிய ஸ்பூனில் ஒரு 4 கரண்டி கொத்தமல்லி பொடி சேர்த்துக்கலாம். இதுதான் திக்னஸ்க்கு. இது நாங்கள் வீட்டிலேயே அரைச்ச பொடி. நீங்கள் கடையில் வாங்கி மல்லிப்பொடி சேர்த்துக்கிட்டாலும் ஓகே. அவ்வளோதாங்க. இது நல்லா கொதிக்கட்டும். மல்லிப்பொடி போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இதில் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் காரம் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா எங்கள் வீட்டில் யாரும் காரம் சாப்பிட மாட்டாங்க, அதனால் காரம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் கொஞ்சம் மிளகாய் பொடி அதிகமாக சேர்த்துக்கனாலும் சேர்த்து. இது நல்லா கொதிச்சிட்ருக்கட்டும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, ஜீரகம், வெந்தயம், தேங்காவை அதோடு சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சிக்கலாம். மீன் குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்ததை இதில் ஊற்றலாம். இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். மூடி போட்டுடலாம். மீன் குழம்பு நல்லா கொதிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் மாங்காய் போட்டுக்கிறேன். மாங்காய் 2 கொதி போட்டுருந்தோம் இல்லையா, அது நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மீன் எடுத்து போட்டுடலாம். எல்லா மீனையும் போட்டாச்சு. இது ஒரு மூடி வச்சு ஒரு கொதி வரட்டும். அவ்வளோதாங்க, சுவையான மீன் குழம்பு ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.